நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாள் ஒரு நாளடி. அதிகாரம் மேன்மக்கள். பாடல் 152. இசையும் எனினும் இசையாதெனினும் வசைதீர எண்ணுவர் சான்றோர். விசையின் நரிமா உலங்கழித்த அம்பினின் தீதோ அரிமா பிழைப்பெய்தகோல். இந்த பாடல் எது உயர்வான செயல் என்பதை சொல்லுகிறது. சான்றோர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட செயல் நல்லபடியாக முடிந்தாலும் முடியாவிட்டாலும் அந்த செயலின் விளைவுகளை பற்றி, அதாவது தங்களுக்கு அது நன்மை தர வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. ஏனென்று கேட்டால், அவர்கள் எந்த செயலை செய்தாலும் அதை பிறருடைய நலனையும் கருத்தில் கொண்டு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த செயல் எதிர்பார்த்த நன்மையை விளைவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அது தவறான செயலாக, பழிச்சொல்லை சேர்க்கின்ற செயலாக இருந்துவிடக்கூடாது என்பதில்தான் அவர்கள் குறியாக இருந்தார். பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்று ஒரு புறநானூற்று பாடல் வரும். அதாவது, இந்த உலகையே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் பழிச்செயலை செய்வதற்கு சான்றோர்கள் ஒப்பமாட்டார்கள் என்பது அந்த பாடல். அப்படி பழிச்சொல் வராமல் இருக்கும்படியாக தங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடையவர்கள் சான்றோர்கள். நரியை அம்பெய்து கொன்றுவிட்டேன் என்று சொல்வதை காட்டிலும், சிங்கம் பிழைத்து விட்டது என் அம்புக்கு என்று சொல்லும்போது, சிங்கத்தின் மேல் எய்த அம்பு அல்லது சிங்கத்தின் மேல் அம்பெய்த செயல் உயர்வானதாகத்தான் இருக்கின்றது. நரியை கொல்வதை விட சிங்கத்தை கொல்ல முயற்சிப்பது என்பது உயர்வானது. ஆக செயல்களை பழிவாராத வண்ணம் செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அவர்கள் செய்த செயல்களெல்லாம் நல்ல செயல்களாகவே இருந்திருக்கின்றன. அத்தகைய சிந்தனையோடு செயல்படுகின்ற அந்த பெருமக்களே சான்றோர்களாய் உலகினர் மதிக்கும்படி வாழ்கின்றார்கள் என்கின்ற சிந்தனையை இந்த பாடல் வழங்குகின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.